வெல்கம் பேக் டு ஸ்லோ அண்ட் ஸ்டடி சேனல். இந்த வீடியோவில் நம்ம ஜூன் 2022 சீரீஸில் இருக்கக்கூடிய ரிசர்ச் ஆப்டிடியூட் பார்ட் 7 வீடியோஸ் பார்க்கலாம். இந்த கொஸ்டின்ஸ் வந்து பிவைக்கு கொஸ்டின் 20th ஜூலை 2022 ஷிஃப்ட் 1ல் கண்டக்ட் பண்ண எக்ஸாமில் இருக்கக்கூடிய ரிசர்ச் ஆப்டிடியூட் பிவைக்கு கொஸ்டின்ஸ் 5 இருக்குது. வாங்க வீடியோஸ் பார்க்கலாம். விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஆர் ட்ரூ இன் கேஸ் ஆஃப் பார்ட்டிசிபேட்டரி அப்சர்வேஷன் மெத்தட்? அதாவது பார்ட்டிசிபேட்டரி அப்சர்வேஷன் மெத்தட் வந்து அது சம்மந்தப்பட்டது. இங்கே இருக்கக்கூடிய 5 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் எது ட்ரூ அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இந்த பார்ட்டிசிபேட்டரி அப்சர்வேஷனுக்கு நம்ம ஒரு ஸ்லைட் பார்த்துட்டு வந்துடலாம். அதாவது பார்ட்டிசிபேட்டரி அப்சர்வேஷன்னா அது வந்து ஒரு குவாலிட்டேட்டிவ் ரிசர்ச் மெத்தடோட சம்மந்தப்பட்டது. அதாவது ரிசர்ச் இருக்கார் பாருங்க, அவர் வந்து சோஷியல் ஃபினோமினாவை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கோசரம் அந்த என்விரான்மெண்டல் பேஸ்டு அந்த இடத்துக்கே போய் அவருக்கு வேண்டிய அளவுக்கு அந்த டேட்டாவை வந்து ஃபுல் அட்டென்ஷன் அண்ட் கான்சன்ட்ரேஷனோட டேட்டாவை வந்து கலெக்ட் பண்ணுவார். இதில் வந்து ரொம்ப மைனூட் விஷயங்களும் கவனிக்கப்படும், வெளிப்படையாக இருக்கக்கூடிய விஷயங்களும் கவனிக்கப்படும். இது வந்து ஒரு எத்னோகிராபிக் ரிசர்ச்சோட அசோசியேட் ஆனது தான் வந்து பார்ட்டிசிபேட்டரி அப்சர்வேஷன் சொல்லிக்கூடியது. எத்னோகிராபிக் ரிசர்ச்னா பார்ட்டிசிபேஷனுடைய பிளேஸுக்கே போய் அந்த ரிசர்ச்சை வந்து இன்டெப்த் எக்ஸ்ப்ளரேஷன் பண்ணக்கூடியது. அந்த ரிசர்ச்சினுடைய டேட்டாவை வந்து ரொம்ப நுட்பமாக வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது தான் வந்து எத்னோகிராபிக் ரிசர்ச் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ சோசியல் ஃபினாமினாவை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்காக இன்டெப்த்தாக எக்ஸ்ப்ளரேஷன் பண்ணக்கூடியது தான் வந்து இந்த பார்ட்டிசிபேட்டரி அப்சர்வேஷன் மெத்தட் அப்படிங்கிறது. இதில் ஃபுல் இன்வால்மெண்ட்டும் அவர் வந்து கொடுப்பாரு. இப்போ நம்ம இந்த கொஷினில் இருக்கக்கூடிய ஆப்ஷன் பார்த்துட்டு செக் பண்ணிக்கலாம். த apparently obvious incidents கேன் பி ஓவர்லுக்டு. ஓவர்லுக்னா சம் விஷயத்தை வந்து நோட்டீஸ் பண்ணுறதுக்கு மிஸ் பண்ணிடுறது தான் வந்து ஓவர்லுக்கு. அதாவது ஈஸியாக தெரியக்கூடிய விஷயங்கள், இவங்க சொல்லிக்கிறது ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணக்கூடிய விஷயங்களை வந்து ஆப்வியஸ் இன்சிடென்ட்ஸ் கேன் பி ஓவர்லுக், கைவிடப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி கிடையாது. பிகாஸ் பார்ட்டிசிபேட்டிவ் அப்சர்வேஷனுங்கிறது வந்து நல்லா ஆக்டிவிட்டியான இன்வால்மெண்ட்டாக கூடிய இருக்கக்கூடியது தான் வந்து இது. இதில் வந்து ஈஸியாக தெரியக்கூடிய விஷயங்களும் அப்படி இல்லாமல் என்ன சொல்கிறது சப்லேட் சொல்லுவாங்களா அந்த மாதிரி விஷயங்களும் ரொம்ப நுட்பமான விஷயங்கள் அந்த மாதிரி இருக்கக்கூடியதும் ஈஸியாக கண்டுபிடிக்க முடியாத விஷயங்கள் அதுவுமே வந்து நம்மளால் இந்த ரிசர்ச் இந்த அப்சர்வேஷன் மெத்தடுனால நம்மளால் வந்து தெரிஞ்சுக்கொள்ள முடியும். பட் இவங்க கொடுத்துருக்குது ஓவர்லுக்டு சொல்லியிருக்காங்க. அதாவது நம்ம வந்து அதை நோட்டீஸ் பண்ண மிஸ் பண்ணிடுவோம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது வந்து பார்ட்டிசிபேட்டிவ் அப்சர்வேஷன் கேரக்டரில் கிடையாது. அடுத்து, இட் இஸ் குட் மெத்தட் டு ஸ்டடி த டெய்லி ஆப்ரேஷன் ஆஃப் ஆர்கனைசேஷன். எஸ், டெய்லி ஆப்ரேஷன்ஸ் ஆஃப் ஆர்கனைசேஷனையும் அதாவது நான் டே டு டே போய் அந்த ரிசர்ச் வந்து ஸ்டடி பண்ணக்கூடியது தான் வந்து இந்த பார்ட்டிசிபேட்டரி அப்சர்வேஷன். ஸோ இது வந்து கரெக்டு. த டிசிஷன் மேக்கிங் ப்ராசஸ் கேன் பி அப்சர்வ்டு. ஸோ அங்கே இருக்கக்கூடியவங்க எப்படி டிசிஷன் பண்ணக்கூடியறாங்க அப்படிங்கிறதையும் நம்ம வந்து அப்சர்வ் பண்ணக்கூடியதாக தான் நம்ம வந்து இருக்கிறது. ஸோ இதுவுமே வந்து ஈஸியாக அப்சர்வ் பண்ண முடியுங்கிறதுனால ரைட். வித் திஸ் மெத்தட் அண்ட் ஆர்கனைசேஷன் சோசியல் மீனிங் கேன் பி ஸ்டடிடு. அதுதான் வந்து இதனுடைய மீனிங்கில் இருக்கக்கூடியது. சோஷியல் மீனிங் தான் ஸ்டடி பண்ணப்படும். ஒன் கேன் ப்ரிட்டர்ன் டு பி த நேச்சுரல் மெம்பர் ஆஃப் த குரூப். ப்ரிட்டர்ன் மீன்ஸ் வந்து என்ன சொல்லக்கூடியது, அதாவது ஆக்ட் பண்ணுற மாதிரி ஒருத்தர் வந்து அந்த குரூப்பில் இருக்கக்கூடியவங்க அந்த பார்ட்டிசிபேஷன் வந்து சம்திங் ஆக்ட் பண்ணுற மாதிரி பண்ணக்கூடியதாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி இருக்காது. அது மற்றவங்களாம் பிலீவ் பண்ணுற மாதிரி ஒருத்தர் வந்து ஆக்ட் பண்ணக்கூடியதாக இருக்கிற மாதிரி இருக்குமானா அப்படி இருக்காது. இந்த பார்ட்டிசிபேட்டர் ரியலாக தான் நம்ம பார்த்து அப்சர்வ் பண்ணி நோட் பண்ணக்கூடியதாக இருக்கும். ஸோ அது வந்து ராங். ஸோ நம்மளுடைய ஆப்ஷனில் இருக்கக்கூடிய ஏ அண்ட் இ வந்து ராங். அதை விட்டுட்டு பி, சி, டி இருக்கக்கூடிய ஆப்ஷன் நம்பர் 2 வந்து இதனுடைய ஆன்சர். த நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 2. இது வந்து ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. ஸ்டேட்மெண்ட் 1, ஸ்மால் நம்பர் ஆஃப் சாம்பிள்ஸ், த சாம்பிளிங் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் மீன் இஸ் அப்ராக்சிமேட்லி எ நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன். ஸ்மால் நம்பர் ஆஃப் சாம்பிள்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. இது ரைட்டாக இல்லையாங்கிறத நம்ம இப்போ பார்த்தலாம் ஸ்லைட் பார்த்துட்டு. செகண்ட் ஸ்டேட்மெண்ட், இன் கேஸ் ஆஃப் பாப்புலேஷன் இஸ் நார்மலி டிஸ்ட்ரிபியூட்டட், த சாம்பிளிங் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் மீன்ஸ் இஸ் ஆல்சோ நார்மலி டிஸ்ட்ரிபியூட்டட் ஈவன் ஃபார் எ ஸ்மால் நம்பர் ஆஃப் சாம்பிள்ஸ். ஸ்மால் நம்பர் ஆஃப் சாம்பிளாக இருந்தாலும் பாப்புலேஷன் நார்மல் டிஸ்ட்ரிபியூஷனாக இருந்தால் சாம்பிளிங் டிஸ்ட்ரிபியூஷன் மீன்ஸும்
நார்மலி டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ரைட்டா இல்லையான்னு பார்த்துடலாம். சென்ட்ரல் லிமிட் தியரம் என்ன சொல்லுதுன்னா, சாம்பிளிங் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் த மீன் அப்ரோச்சஸ் நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் த சாம்பிள் சைஸ் இஸ் இன்க்ரீஸ். அதாவது சாம்பிள் சைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும்போது நார்மல் டிஸ்ட்ரிபியூஷனாக இருக்கும். சாம்பிளிங் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் த மீன் வந்து நார்மல் சைஸாக இருக்கும். சாம்பிள் சைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும்போது ரெக்கார்டர்ஸ் ஆஃப் பாப்புலேஷன், அதாவது ரெக்கார்ட்லெஸ் ஆஃப் பாப்புலேஷன் டிஸ்ட்ரிபியூஷன், எப்படி பாப்புலேஷன் டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருந்தாலும், அதாவது நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் தான் பாப்புலேஷன் டிஸ்ட்ரிபியூட் ஆகணுங்கிறது கிடையாது. எப்படி டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருந்தாலும் இன்க்ரீஸ், சாம்பிள் சைஸ் வந்து இன்க்ரீஸ் ஜாஸ்தியாக இருக்கும்போது சாம்பிளிங் டிஸ்ட்ரிபியூஷனுடைய மீன்ஸ் வந்து நார்மல் டிஸ்ட்ரிபியூஷனில் இருக்கும் அப்படிங்கிறது தான் சென்ட்ரல் லிமிட் தியரம் வந்து சொல்லக்கூடியது. அதாவது இந்த இமேஜில் பார்த்தா உங்களுக்கு தெரியும். இது வந்து இது வந்து பெருசாக இருக்கக்கூடியது வந்து என்னதுன்னா பாப்புலேஷனுடைய டயக்ராம். இது பார்த்தீங்கன்னா ஸ்கியூண்டு, அதாவது லெஃப்ட் சைட் ஸ்கியூனில் வந்து இருக்கக்கூடியதாக இருக்குது. நேற்றுக்கு வந்து 4th மார்ச்சில் நடந்த 4th மார்ச் 2023 நடந்த கொஷின் பேப்பர் இடத்துல வந்து இந்த ஸ்கியூன் பற்றி ஒரு கொஷின் பார்த்துருப்போம். அதை பார்த்தீங்கன்னா இது ஈஸியாக புரியும். இது வந்து பாப்புலேஷனுடைய இந்த ரோஸ் கலரில் இருக்கக்கூடியது வந்து பாப்புலேஷனுடைய டிஸ்ட்ரிபியூஷன். இது வந்து எப்படி இருந்தாலும் ரெக்கார்ட்லெஸ்ன்னு சொல்லியாச்சு. எப்படி எந்த பக்கம் கிராஸாக இருந்தாலும் நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன்னா இந்த மாதிரி இருக்கணும். பாப்புலேஷனும் வந்து இங்கே கொடுத்துருக்கக்கூடிய இது வந்து சாம்பிளுடைய டிஸ்ட்ரிபியூஷன். இதே மாதிரி இருக்கக்கூடியது தான் இந்த இடத்துல பாப்புலேஷனும் இருந்திருக்கணும். பட் இல்லை, எப்படி இருந்தாலும் இந்த சாம்பிள் டிஸ்ட்ரிபியூஷன் வந்து நார்மல் டிஸ்ட்ரிபியூஷனில் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் த சாம்பிளிங் டிஸ்ட்ரிபியூஷன் வில் பி நார்மல் இஃப் n இஸ் லார்ஜ். n வந்து இன்க்ரீஸாக இருக்கும்போது. ஸோ நம்மளுடைய கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஸ்மால் நம்பர் ஆஃப் த சாம்பிள் த சாம்பிளிங் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் மீன் இஸ் அப்ராக்சிமேட்லி நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன். ஸ்மால் நம்பர் n இஸ் ஸ்மாலாக இருக்கும்போதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து இது ராங். ரெண்டாவது வந்து இன்கேஸ் ஆஃப் பாப்புலேஷன் இஸ் நார்மலி டிஸ்ட்ரிபியூட்டட், அதாவது இங்கே இருக்கக்கூடிய இந்த பிங்க் கலருமே வந்து இப்படி நார்மல் டிஸ்ட்ரிபியூட் ஆகியிருந்ததுனால், ரெண்டு பக்கம் ஒன்றா இருந்திருந்தால், இப்படி ரெண்டுமே வந்து ஒரே மாதிரி இருந்திருந்தால் பாப்புலேஷன் இஸ் நார்மலி டிஸ்ட்ரிபியூட்டட். இந்த சாம்பிளிங் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் மீன் இஸ் ஆல்சோ நார்மலி, அதுவும் வந்து அதே மாதிரி தான் டிஸ்ட்ரிபியூஷன் இருக்கும் ஃபார் எ ஸ்மால் நம்பர் ஆஃப் சாம்பிள், ஸ்மால் நம்பர் ஆஃப் சாம்பிளாக இருக்கும் போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து கரெக்ட். ஸோ நம்மளுடைய ஆப்ஷனில் இருக்கக்கூடிய ஆப்ஷன் நம்பர், அதாவது இது என்ன சொல்லியிருக்குன்னா, நம்மளுடைய சென்ட்ரல் லிமிட் தேரத்தை சப்போர்ட் பண்ணக்கூடியதாக தான் இருக்கிறது. நம்மளுடைய ஸ்டேட்மெண்ட்ஸ் ஸ்மால் நம்பர் ஆஃப் மீன்ஸ் சாம்பிள் இருக்கும்போது பாப்புலேஷன் வந்து நார்மல் டிஸ்ட்ரிபியூஷனாக இருக்கும், சாம்பிளும் நார்மல் டிஸ்ட்ரிபியூஷனாக இருக்குங்கிறது கரெக்டு. பட் ரெக்கார்ட்லெஸ் ஆஃப் பாப்புலேஷன் அப்படி இருந்துச்சுன்னா லார்ஜ் நம்பர் ஆஃப் சாம்பிள்ஸ் தான் வந்து சாம்பிளுடைய நார்மல் டிஸ்ட்ரிபியூஷனை கொண்டுட்டு வரும். அதுதான் சென்ட்ரல் லிமிட் தியரம். ஸோ நம்மளுடைய ஆப்ஷனில் ஸ்டேட்மெண்ட் 1 இஸ் ராங், ஸ்டேட்மெண்ட் 2 இஸ் ரைட்டுங்கிற இந்த ஆப்ஷன் நம்பர் 4 கரெக்ட் ஆன்சர். த நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 3. இதுவும் ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின் தான். எத்திக்ஸ் பற்றி ஒன்று கொடுத்துருக்காங்க. எப்படி ரிசர்ச்சில் வந்து எத்திக்ஸ் பற்றினா ஒரு கொஸ்டின் வந்து கட்டாயமாக இருந்துக்கிட்டே தான் இருக்கும். ஸோ எத்திக்ஸை பற்றி கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணிக்க வேண்டியதான். கோட்ஸ் ஆஃப் எத்திக்ஸ் ஆர் ஃபார்முலேட்டட் டு ரெகுலேட் த ரிலேஷன்ஸ் ஆஃப் ரிசர்ச்சர்ஸ் டு த பீப்புள் அண்ட் ஃபீல்ட்ஸ் தே இன்டென்ட் டு ஸ்டடி. எத்திக்ஸ் ஃபார்முலேட் பண்ணப்படுதுன்னா ரெகுலேட் த ரிலேஷன்ஸ் ஆஃப் ரிசர்ச்சர்ஸ், அதாவது ரெகுலேட் பண்ணக்கூடியதாக ரிசர்ச்சர்ஸ் வந்து டு த பீப்புள் அண்ட் ஃபீல்ட்ஸ் தே இன்டென்ட் டு ஸ்டடியாக இருக்கக்கூடியதான் கோட்ஸ் ஆஃப் எத்திக்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதை வந்து படித்து பார்த்தாலே நமக்கு புரிஞ்சிருது. ஸ்டேட்மெண்ட் வந்து ரைட். All the risk involved in the study need not be explained to the participants in advance. அட்வான்ஸ்னால் முன்னக்கூட்டியே பார்ட்டிசிபெண்ட்ஸ்ன்ட்ட எக்ஸ்பிளைன் வந்து பண்ண அந்த ஸ்டடியில் இருக்கக்கூடிய ரிஸ்க்கை வந்து பார்ட்டிசிபேஷனுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறது இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. நாட்டுன்னு இங்கே சொல்லியிருக்காங்க. இது ராங். ஏன்னா நம்ம வந்து முன்னக்கூட்டியே வந்து பார்ட்டிசிபேஷன்ட்ட அட்வான்ஸாகவே நம்ம வந்து அதை ரிசர்ச்சர் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிடணும். அவர் வந்து கண்டக்ட் பண்ணக்கூடிய அந்த ரிசர்ச்சில் இருக்கக்கூடிய ரிஸ்க்கை வந்து. இதுதான் வந்து கோட்ஸ் ஆஃப் எத்திக்ஸினுடைய இம்பார்ட்டன்ட். கோட்ஸ் ஆஃப் எத்திக்ஸ்னா என்ன? செட் ஆஃப் த கைட்லைன்ஸ் அண்ட் பிரின்சிபல்ஸ் ரிசர்ச்சர்ஸ் ஃபாலோ பண்ண வேண்டியது கோட்ஸ் ஆஃப் எத்திக்ஸ்ன்னு சொல்லக்கூடியது. ஸோ நம்ம வந்து இந்த கோட்ஸ் ஆஃப் எத்திக்ஸ் வந்து இப்படி நிறைய இன்ஃபார்ம்டு கன்சென்ட், ப்ரைவசி அண்ட் கான்ஃபிடென்ட்லி, ரிஸ்க் அசஸ்மெண்ட், இப்படி 10க்கு மேலேயும் இருக்கக்கூடியதாக இருக்குது. இம்பார்ட்டன்ட் எல்லாம் இங்கே கொடுத்துருக்குது. டிசைன் டு
ப்ரொடக்ட் த ரைட்ஸ் ஆஃப் ரிசர்ச் பார்ட்டிசிபென்ட்ஸ் அப்படிங்கிறது தான் வந்து இங்கே கோர்ஸ் ஆஃப் எத்திக்ஸ்ன்னு சொல்லியிருக்கு. அதாவது ஃபர்ஸ்ட் எடுக்குமே கொடுத்துருக்க இந்த இன்ஃபார்ம் கன்சென்ட் இருக்குது பாருங்களேன், அதுதான் இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறது. அதில் இருக்கக்கூடிய ரிசர்ச்சர்ஸ் மஸ்ட் எக்ஸ்பிளைன் த பர்பஸ் அண்ட் ஆப்ஜெக்ட் ஆஃப் த ஸ்டடி டு த பொட்டன்ஷியல் பார்ட்டிசிபென்ட். பர்பஸையும் அதனுடைய ஆப்ஜெக்டையும் அந்த ஸ்டடி பொட்டன்ஷியல் வந்து ரிசர்ச்சர் எக்ஸ்பிளைன் வந்து பண்ணணும். யார்கிட்ட? நம்ம பார்ட்டிசிபென்ட்ஸ்கிட்ட. தென் பார்ட்டிசிபென்ட் ஷுட் பி இன்ஃபார்ம் அபவுட் த ஸ்டடீஸ் ப்ரொசீஜர், ஸ்டடியோட ப்ரொசீஜரு, அதனுடைய பொட்டன்ஷியல் ரிஸ்க், தென் பெனிஃபிட், இது எல்லாத்தையுமே வந்து இன்ஃபார்ம் பண்ணியிருக்கணும். ரிசர்ச்சர்ஸ் மஸ்ட் என்ஷூர் தட் பார்ட்டிசிபென்ட் ஹேவ் த கெப்பாசிட்டி டு கிவ் த வாலண்டரி கன்சென்ட். அவருக்கு வந்து வாலண்டரியாக அந்த கன்சென்ட் கொடுக்கறதுக்கு உண்டான கெப்பாசிட்டி இருக்காங்கிறதையும் ரிசர்ச்சர் வந்து என்ஷூர் பண்ணிக்கணும். பார்ட்டிசிபென்ட் ஷுட் ஹாவ் த ஃப்ரீடம் டு வித்ட்ரா ஃப்ரம் த ஸ்டடி அட் எனி டைம் வித்தவுட் பெனால்ட்டி. அதாவது எப்போ வேணால் பெனால்ட்டி இல்லாமல் அந்த ஸ்டடியில் அந்த ரிசர்ச்சில் இருந்து பார்ட்டிசிபென்ட்ஸ் வந்து விலகிக்கிறதுக்கு உண்டான ஃப்ரீடம் வந்து அவங்களுக்கு இருக்கும். அப்படிங்கிறது தான் வந்து இந்த கோட் ஆஃப் எத்திக்ஸில் கோர்ஸ் ஆஃப் எத்திக்ஸில் இருக்கக்கூடிய இன்ஃபார்ம்டு கன்சென்ட்னா அவங்களுடைய கன்சென்ட் தமிழ் என்ன கன்சென்ட்டை வந்து வாங்குறது அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடியது. ஸோ நம்மளுடைய இதில் ஃபஸ்ட்டு இருக்கக்கூடியது ரைட், இங்கே நாட்டுன்னு கொடுத்துருக்கிறதுனால இது ராங். ஸோ நம்மளுடைய ஆன்சர் வந்து ஆப்ஷன் நம்பர் 3ல் இருக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட் 1 இஸ் கரெக்ட் பட் 2 இஸ் இன்கரெக்ட். த நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 4. இதுவும் ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின் தான். ரிசர்ச் ஆப்டிடியூடை வந்து நல்ல தெளிவாக நம்ம ஓரளவுக்கு புரிஞ்சுட்டு வந்தால் தான் வந்து வெறும் கண்டென்ட் மட்டுமே இல்லாமல் உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய கான்செப்டையும் நல்லா புரிஞ்சுக்கிட்டால் தான் இப்போ வரக்கூடிய கொஸ்டின்ஸ்க்கெல்லாம் நம்மளை வந்து ஆன்சர் பண்ணக்கூடியதாக இருக்குது. தென் இது பார்த்திங்கன்னா எல்லா சப்ஜெக்ட்லேயும் நாட் ஓன்லி மேனேஜ்மெண்ட், காமர்ஸ் இது இப்படி இல்லாமல் எக்கனாமிக்ஸ் எப்போவுமே எக்கனாமிக்ஸ் சப்ஜெக்டில் தான் வந்து என்ன கட் ஆஃப் வந்து அதிகமாக இருக்கும் 25th ரிசல்ட்டில். ஆனால் எதுக்கு பார்த்திங்கன்னா அதனுடைய கட் ஆஃபே வந்து ஜிஆர்எஃப் கட் ஆஃபே ரொம்ப ரொம்ப லோவாக தான் இருக்கக்கூடியதாக இருந்துச்சு லாஸ்ட் டைமுக்கு இந்த டைமுக்கு பார்க்கும்போது. பிகாஸ் வந்து நம்மளால் ப்ரிப்பேர் பண்ணாமல் போகிறது அப்படியே கிடையாது, நாளுக்கு நாள் கொஸ்டின்ஸுடைய டஃப்னஸ் வந்து அதிகமாகிக்கிட்டே இருக்கிறது. அதுதான் வந்து இம்பார்ட்டண்ட்டான ரீசனாக இருக்குது. எவ்வளோ ப்ரிப்பேர் பண்ணாலும் கொஸ்டினாக எக்ஸாம் ஹாலில் நம்ம புரிஞ்சு மெதுவாக பார்த்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி போட்டுக்கணும். தென் இந்த கொஸ்டினில் ஸ்டேட்மெண்ட் 1, த பேனல் டிசைன் இன்ஃப்ளூயன்ஸ் ஸ்டாட்டிஸ்டிக்கல் அனாலிசிஸ் இன் ரிசர்ச். அதாவது பேனல் டிசைன் அப்படின்னா என்னன்னு சொல்லி பார்த்தலாம். த பேனல் டிசைன் டஸ் நாட் சஃபர் ஃப்ரம் த இஷ்யூ ஆஃப் மார்டாலிட்டி. ஸோ இந்த மார்டாலிட்டினா என்னங்கிறதையும் பார்த்துடலாம். தென் பேனல் டிசைன் சொல்லக்கூடியது என்னென்னா மல்டிபிள் டைம் பாயிண்ட்ஸ் ஆஃப் வியூவில் வந்து அந்த ரிசர்ச்சை வந்து சேம் சப்ஜெக்ட் டேட்டாவை வந்து அதாவது டைம் வேறு மாதிரி டயத்தில் வந்து சேம் டேட்டாவை வந்து கலெக்ட் பண்ணக்கூடியது. அதுதான் வந்து டேட்டா ஃப்ரம் த சேம் சப்ஜெக்ட் ஓவர் டைம் அந்த பீரியட்ஸ், அதாவது ஒரு லாங்கிடியூடினல் ஸ்டடீஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ரிசர்ச்சில் வந்து மல்டிபிள் டைம்ஸில் வந்து சேம் டேட்டாவே வந்து கலெக்ட் பண்ணக்கூடியது தான் வந்து பேனல் டிசைன் அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்த பேனல் டிசைன் அப்படி இருக்கிறதுனால அதனுடைய டிபெண்டன்ஸ் அண்ட் ரிப்பீட்டட் மெஷர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது, அதாவது அது அந்த டேட்டாவை சார்ந்திருக்கக்கூடியதும் அப்புறம் ரிப்பீட்டடாக ஆகக்கூடிய மெஷர்ஸையும் நோட் பண்ணுறதுக்கோசரம் வெரைட்டிஸ் ஆஃப் த ஸ்பெஷலைஸ்டு ஸ்டாட்டிஸ்டிக்கல் மெத்தட் வந்து யூஸ் பண்ணப்படுது அப்படிங்கிறது தான் நம்மளுடைய கொஸ்டின்ஸில் இருக்கக்கூடியது. ஸோ த பேனல் டிசைன் இன்ஃப்ளூயன்ஸ் த ஸ்டாட்டிஸ்டிக்கல் அனாலிசிஸ் இன் ரிசர்ச். அதாவது ஸ்டாட்டிஸ்டிக்கல் டேட்டா அந்த டேட்டாவை அனலைஸ் பண்ணுறது ஸ்டாட்டிஸ்டிக்கல் அனாலிசிஸ் மூலமாக வேறு டயத்தில் எடுக்கக்கூடிய அந்த சேம் சப்ஜெக்ட் டேட்டாவை வந்து அனலைஸ் பண்ணாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறது. எஸ், அது வந்து கரெக்டாக ஆப்ஷன். த நெக்ஸ்ட் வந்து டஸ் நாட் சஃபர் ஃப்ரம் இஷ்யூஸ் ஆஃப் மார்டாலிட்டி. ஸோ மார்டாலிட்டி அப்படின்னு சொன்னோம்னா பொட்டன்ஷியல் இஷ்யூ இம்பேக்டிங் சாம்பிள் ரெப்ரசன்டேட்டிவ், அதாவது லாஸ் ஆர் ட்ராப் அவுட் ஆஃப் த பார்ட்டிசிபேஷன் ஓவர் த கோர்ஸ் ஆஃப் ஸ்டடி. அந்த ரிசர்ச் போய்கிட்டு இருக்கும்போதே அந்த ஸ்டடி பண்ணிகிட்டு இருக்கும்போது அந்த டேட்டா கலெக்ஷன் பண்ணிகிட்டு இருக்கும்போது அதனுடைய பார்ட்டிசிபேஷனுடைய விலகி போகிறாங்க பாருங்கள், அதுதான் வந்து மார்டாலிட்டி இன் பேனல் டிசைன் அப்படின்னு சொல்லக்கூடியது. த பேனல் டிசைன் டஸ் நாட் சஃபர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இஷ்யூ ஆஃப் மார்டாலிட்டி. ஆனால் அப்படி விலகி போகிறதுனால டஸ் நாட் சஃபராக இருக்க முடியும், சஃபர் ஆகும். ஸோ ஸ்டேட்மெண்ட் 2 ராங், ஸ்டேட்மெண்ட் 1 இஸ் ரைட். இதனுடைய ஆப்ஷன் நம்பர் 3. த நெக்ஸ்ட் கொஸ்டின், ஃபாலோயிங் ஆர் வேலிட் ரீசன் ஃபார் லிட்ரேச்சர் ரிவ்யூ இன் ரிசர்ச். அதாவது லிட்ரேச்சர் ரிவ்யூ நடத்துறதுக்கு உண்டான வேலிட் ரீசன் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது கரண்ட் ஸ்டேட் ஆஃப் த நாலேஜ், ரிசர்ச்சில் இருக்கக்கூடிய கரண்ட் ஸ்டேட் அதை வந்து ஐடென்டிஃபை பண்ணக்கூடியது. தென் வந்து கேப், ரிசர்ச்சினுடைய கேப் வந்து அல்லது ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷன் பண்ணக்கூடியதில் இருக்கக்கூடிய அந்த ஏரியாஸ் இதெல்லாம் வந்து ஐடென்டிஃபை பண்ணக்கூடியது.
ரிசர்ச் ஃப்ரேம் ஒர்க்கு மொத்தமாக அதை டிசைன் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ரிசர்ச் வந்து ஒரு ஃப்ரேம் ஒர்க் க்ரியேட் பண்ணுறதுக்கு அதுக்குண்டான கண்டெக்ஸ்ட் வந்து ப்ரொவைட் பண்ணேன். அப்புறம் அதனுடைய ஸ்கோப் அண்ட் பவுண்ட்ரிஸ் அந்த ரிசர்ச்சினுடைய இதை வந்து கிளாஸிஃபை பண்ணுறதுக்கு இதுக்கு எல்லாமே வந்து நமக்கு லிட்ரேச்சர் ரிவ்யூ வந்து தேவைப்படும். இதை பார்த்தீங்கன்னா இங்கே அதனுடைய வேலிட் ரீசன் என்ன அப்படின்னு சொல்லி லிட்ரேச்சர் ரிவ்யூ இன் ரிசர்ச்னு கொடுத்துருக்குது. இதை ஒரு டைம் ரீட் பண்ணிக்கோங்க. தென் இப்போ நம்ம ஆப்ஷன்ஸ் பார்க்கலாம். இட் ஷோஸ் த ப்ரெசன்ட் ஸ்டேட்ஸ் ஆஃப் நாலேஜ் இன் ஃபீல்ட் ஆஃப் ரிசர்ச் ஸோ தட் த சிக்னிஃபிகேஷன் ஆஃப் த ப்ரப்போஸ்டு ரிசர்ச் கொஸ்டின் இஸ் கிளியர். ஸோ இது வந்து நம்மளுக்கு ரைட், ஏ வந்து வேலிட் ஆப்ஷன். Then it gives the correct context to the scope of work proposed in the thesis. ஸோ அதுவும் கரெக்டாக ஒரு கண்டெக்ஸ்ட் வந்து நமக்கு அது கொடுக்கக்கூடியதாக இருக்கும். ஸோ இதுவுமே வந்து ரைட், வேலிட் ரீசன். டெமான்ஸ்ட்ரேட் த ஸ்காலர்லினஸ் ஆஃப் த தீசிஸ் ரைட்டர். அப்படியா இருக்கக்கூடியது? நோ, பிகாஸ் இது வந்து ரிசர்ச்சருடைய அபிலிட்டியை ஷோகேஸ் பண்ணுறது கிடையாது. ரிசர்ச் எப்படி ரிசர்ச்சனுடைய ஃப்ரேம் ஒர்க்கை வந்து கொடுக்கக்கூடியது, அதுதான் வந்து லிட்ரேச்சர் ரிவ்யூ. அவங்களோட அபிலிட்டிஸை கிடையாது. தென் வந்து ஃபில்ஸ் த மினிமம் பேஜ் ஆஃப் ரெக்குயர்மெண்ட் ஃபார் த தீசிஸ். அப்படியா? அதுவும் கிடையாது. மினிமம் பேஜை ஃபில் பண்ணக்கூடியதான்னா அது கிடையாது. ஸோ நம்மளுடைய ஆப்ஷனில் ஏ அண்ட் பி மட்டும் இருக்கக்கூடியது. ஆப்ஷன் நம்பர் 1 இதனுடைய ஆன்சர். தென் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஹெல்ப்பாக இருக்கும்னா ஷேர் பண்ணுங்கள். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.